திருமுருகாற்றுப்படையை படிச்சா என்ன கிடைக்கும், என்ன நடக்கும்? ரொம்ப அழகா அவரே சொல்றார். நக்கீரர் தாம் உரைத்த நன்முருகாற்றுப்படையை. நல்லா கவனிங்க, திருமுருகாற்றுப்படையை நன்முருகாற்றுப்படை அப்படின்னு சொல்றார். நக்கீரர் தாம் உரைத்த நன்முருகாற்றுப்படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினால் ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் படிச்சா முற்கோல மா முருகன் வந்து, முருகனே வந்து மனக்கவலை தீர்த்து அருளி, உங்க மனசுல என்னெல்லாம் கவலை இருக்கோ அதெல்லாம் நிச்சயமா தீர்த்து வச்சு தான் நினைத்த எல்லாம் தரும். தான் நினைத்த எல்லாம் தரும்னா என்ன? நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முருகன் கொடுப்பான் அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. அவன் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ, நீ கஷ்டத்துல இருக்கிறியா, கவலையில இருக்கிறியா, உடல் ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறியா, உன் திறமைக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறியா, எல்லாரும் உன்னைய பாராட்டணும்னு நினைக்கிறியா, இந்த மாதிரி என்னெல்லாம் நீ நினைக்கிறியோ, உனக்கு வேணும்னு நினைக்கிறியோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன் என்று முருகப்பெருமான் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதையெல்லாம் கொடுப்பானா. அதுதான் திருமுருகாற்றுப்படைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு.